ரதிய கடுப்படியில் கேழ்வரகு அடை செய்ய போகிறேன் அக்கா. அதுக்கு ஒரு 2 கப்பு மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு என்னெல்லாம் சேர்த்துக்கலான்னு பார்ப்போம். இப்போ இந்த அடைக்கு போடுறதுக்கு அக்கா பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் அந்த மாவில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூனு, பெரிய ஸ்பூனில் 1/4 ஸ்பூனு தூள் உப்பு தான் போடுறேன் அக்கா. இப்போ நல்லா மாவு கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பெசரி விட்டுருங்க. அப்போ சால்ட்டு எல்லாமே எல்லா பக்கமும் மாவில் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைகிற பக்குவத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இப்படி உருண்டை பிடிச்சி நல்லா தட்டுற அளவுக்கு வரணும். அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் ஆக்கிடாதீங்க. எவ்வளோ பெரிய நம்மளுக்கு ரொட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். லைட்டாக கையில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டுக்கோங்க. ஏதாவது ஆயில் போட்டுக்கோங்க. தண்ணி கூட தொட்டுக்கலாம். எனக்கு அக்கா சின்னதாக தான் அடை பண்ண போகிறேன். அதே மாதிரி நீங்கள் சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம். நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. பெரிய அடையாக வேணும், பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா பெருசாக உருட்டி வச்சுக்கோங்க. சாரி அக்கா, ஒன்று உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இந்த மாவு பிசையும் போது வாயில் போட்டு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடணும்னா போட்டுக்கோங்க. அக்காவுக்கு கரெக்டாக இருக்குது. சரியா? இப்போ எல்லாத்தையுமே அந்த மாதிரி உருண்டி அக்கா பிடிச்சி வச்சுட்டு வரேன். இப்போ எல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு அக்கா. இங்கே பாருங்கள், எண்ணெயை லைட்டாக தடவிட்டு சின்ன பிளேட் எடுத்துருக்கிறேன் அக்கா. அந்த பிளேட்டை கவுத்தி வச்சுக்கோங்க. எண்ணெயை லைட்டாக தடவிட்டு அந்த பிளேட்லேயே எண்ணெயை தடவிக்கோங்க. நம்ம வாழை இலை கவரு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அக்கா தட்டுனா நம்மளுக்கு சைஸ் கரெக்டாக வரும். கொஞ்சம் நல்லா வட்டமாக இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. நான் தோசைக்கல்லையே வச்சு தட்டிடுவேன் அக்கா. இது உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் சைஸ் நல்லா இருக்கணுமேங்கிறதுக்காக. நான் தோசைக்கல்லே அப்படியே தட்டி எடுத்துடுவேன். அவ்வளோதான். இப்படி சைஸ் கொஞ்சம் ரொம்ப தின்னாகாமல் கொஞ்சம் கெட்டியாகவே, அப்போ தான் இந்த எடுக்க வருது பாருங்கள். அந்த மாதிரி வரும். எடுத்து எல்லாத்தையும் அப்படியே போட வேண்டியதான். தோசைக்கல் அடுப்பில் காய வச்சுட்டேன் பாருங்கள். நல்லா வட்டமாக இருக்கா? ரவுண்டாக வர்றதுக்காக தான் அந்த கிண்ணம். இல்லாட்டினா நான் கல் மேலே அப்படியே வச்சு நான் தட்டிடுவேன். அப்படியும் தட்டலாம். நீங்கள் வாழை இலை அப்படி இல்லைன்னா கவரு, நம்ம பாலித்தீன் கவர், நம்ம பால் பையை கூட வாஷ் பண்ணிவிட்டு அதை பரட்டி வச்சு தட்டிக்கலாம். இதில் ஒரு 3, 4 அந்த மாதிரி வச்சுக்கலாம். 6 அடை அக்கா ஒரே தோசைக்கல்லில் வச்சுட்டேன். அப்படி தான் வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா செய்யணும் கிடையாது. நம்மளுக்கு டைமும் மிச்சம். அப்புறமா நம்ம கையிலே ஆயிலை போட்டு கையிலையும் தட்டிக்கலாம். கவர்லேயும் தட்டலாம், கையில் தட்டலாம், அப்புறமா வாழை இலையிலையும் தட்டலாம். இது சுற்றி கொஞ்சமாக அப்படியே ஆயில் விட்டுக்கோங்க. நம்மளுக்கு காஃபு சளி இருக்குதுன்னா ஆயில் கம்மி பண்ணி விட்டு இந்த அடையை சாப்பிடுங்க. காஃபு சளிலாம் இல்லைன்னா ஆயில் கூட கொஞ்சம் விட்டு நல்லா மொறுன்னு எடுக்கலாம். எப்படினாலும் இது காஃபுக்கு சளிக்கெலாம் அவ்வளோ நல்லதுப்பா. அதனால் இந்த அடையை கண்டிப்பாக மழை நேரத்தில் நம்ம சாப்பிட்டோன்னா இதுக்கு நல்லா நம்மளுக்கு அயன் நிறையா கிடைக்கும். இந்த கேழ்வரகு அடையில் உங்களுக்கே தெரியும், எல்லா சத்தும் அயன்லாம் நிறையா இருக்குது. மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு நீங்கள் பசஞ்சு வச்சிட்டிங்கன்னா அவங்க 4:30க்கு வர்றதுக்குள்ளே நம்ம கடகடன்னு போட்டு எடுத்துடலாம். இதில் ஒரு 4 கேழ்வரகு அடையும் 1 கிளாஸ் மில்க் கொடுங்க. ஒரு பாயில்டு எக்கு கொடுத்துருங்க. அவ்வளோதான். அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு வேறு தேவையே இல்லைப்பா. வேறு எதுவுமே தேவையில்லை. நைட்டு நம்ம டின்னர் கொடுத்தா போதும். அந்த மாதிரி தான் எது ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை மிச்சமாயிரும்னு அக்காவுடைய அபிப்பிராயம். எல்லாத்தையும் அப்படியே பரட்டி போடலாம். வேகிறது எப்படி தெரியும்க்கான்னு யோசிச்சிங்கன்னா இது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அதுலேயே நம்மளுக்கு வேகிறது தெரியும். வரமாட்டேங்குது. இந்த பார்த்திங்களா கலர் சேஞ்ச் ஆகிருக்குல்ல, அப்போ இது வெந்திருக்கும். இதை நம்ம பிச்சு பார்த்தோம்னா இப்போ வெந்துடும். அவ்வளோதான். நம்ம இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான் அக்கா. 2 ட்ரிப்பு போட்டு 2 ட்ரிப்பையும் எடுத்துட்டேன். அவ்வளோதான். கேழ்வரகு ரொட்டி ரெடி. 10 மினிட் கூட ஆகாது. இங்கே பாருங்கள். இப்போ வெந்ததை காமிக்கிறேன் அக்கா உங்களுக்கு. பார்த்திங்களா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கலர் மாறி இருக்குது பார்த்திங்களா? இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உடனே இப்போ கேழ்வரகு மாவு இருந்தால் எடுத்து உடனே ஹெல்த்தியான இந்த இன்றைக்கி அக்கா வீட்டில் டீ காஃபிக்கு இதான் ஸ்நாக்ஸு. நீங்களும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு வீட்டிலையே நம்ம நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் என்ன இப்படி தான் செஞ்சு நம்ம சாப்பிட்ணும். ஒரு 10 மினிட் கூட ஆகாது. வீட்டில் நல்லா ஆனியனை நம்ம சமைக்கும் போதே ஆனியன் கட் பண்ணி வச்சுருங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுவிட்டு நல்லா சால்ட்டை போட்டு பசஞ்சிட்டு, அக்கா இதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரை போட்டு தான் செய்வேன். இன்றைக்கி முருங்கைக்கீரை கிடைக்கல. நீங்கள் கீரை கிடச்சிதா கீரையை போட்டு ஆனியன் போட்டு சால்ட்டு போட்டு நல்லா தட்டி, குழந்தைங்களுக்குனா கீ கொஞ்சம் ஊற்றி குழந்தைங்களுக்கு கீ ஊற்றி எடுத்து கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ரொம்ப ரொம்ப நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப சத்தும்.
நல்லா அயன் இருக்குது இதில். அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். குயிக்காக செஞ்சிடலாம் இந்த கேழ்வரகு அடை. உடனே செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.